பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு வந்து டைம் கிடைக்கலங்க எனக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமை நான் கனெக்ட் பண்ணி நான் வந்தோம். நம்ம ரொம்ப ஸ்ப்ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டே ஆளை போக்குற மாதிரியே 9 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து காமனாக ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சாரீலாம் கெட்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாரீ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ணும்போது இல்லை வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் நான் இந்தியா போயிட்டு வரும்போது கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அந்த சாரீஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கெட்டுறதுக்கு டைமே கிடைக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இயர்லி 2 times or 3 times இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் டைம் கிடைக்கும் சாரீ கட்டுறதுக்கே. ஸோ இன்றைக்கி ரணதீர குட்டி பர்த்டேனால ஸோ ஸ்பெஷலாக சாரீ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே நேற்று நைட்டே நான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் தூசி தட்டி தொடச்சி. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்து வாஷ் பண்ணுவேங்க. அந்த மாதிரி ரெகுலராக ஈவினிங்கே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை எல்லாமே நான் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு வந்து டைம் கிடைக்கலங்க எனக்கு எடுத்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு. மார்னிங்கே பூஜா பண்ணோன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து நைட்டே எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பசங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இட்லி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இன்றைக்கி சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னால மார்னிங்கே கேசரி ரெடி பண்ணிட்டேங்க. கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் இருந்தது. ஸோ ஓகே, டைமுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பலாம். ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஒர்க்கு தான். ஸோ லீவ் எடுக்க முடியாது. ஸோ எல்லா ஒர்க்கையும் சேர்த்து ஹரிபரியாக இன்றைக்கி கொஞ்சம் டே போச்சு. ஸோ அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சம்திங் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை ஏதாவது செலிப்ரேஷன் அப்படின்னா நான் வந்து அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இட்லி பண்ணணும் அப்படின்னு நினப்பேங்க. அதே மாதிரி தான் நான் வந்து நேற்றே மாவு ஆட்டி எவ்ரிதிங் இஸ் இன்றைக்கி காலையில் தான் ஃபஸ்ட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இட்லிக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் லேட்டு தாங்க. பட் நான் மார்னிங்கே ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி சம்மர் ஹாலிடே அமெரிக்காவில் போயிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் ஹரிபரி. பசங்க லேட்டாக தான் எந்திக்கிறாங்க. அரௌண்ட் 8:30 அந்த மாதிரி எந்திக்கிறாங்க. ஸோ அந்த டைமை நான் கனெக்ட் பண்ணியே நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து இட்லி, சாம்பார், சட்னி பண்ணியிருந்தேங்க. கேசரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருந்தோம். பசங்க சாப்பிட்ட உடனேவே ஸோ எவ்ரிதிங் இஸ் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே சாமி கும்பிட்டு அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோங்க. ஃபஸ்ட்டு அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து நியர்லி 40 minutes ட்ராவல் பண்ணி போகணும். சாரோட பர்த்டே வந்து ஜூலைங்கிறனால சம்மர் ஹாலிடேயில் இருக்கிறனால ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி டெம்பிளுக்கெலாம் வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது சம்மரில் அப்படின்னு தான் சொல்லணும். டெம்பிளுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாருக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் செலக்ட் பண்ண கிஃப்ட்டை தாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம். சார் ஸோ மச் எக்ஸைட்டட். ஸோ என்ன கிஃப்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ரோபோட் மேக் பண்ணுங்க. ஓகே குட். நீ சென்ட் பண்ணு. ஓகேவா? No, I can't do it. Wait. I really can't do it. There is no distance for you. See, robot with kids. So நிறைய பேட்டரி இருக்கும். ஓகே, மொத்தம் 6 ரோபோட் இருக்கும். ஓகேவா? இது வந்து வயர் கேமு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு யூ ஹேவ் டு மேக் இது வரும். ஓகே, எப்படி ரோபோட் பண்ணுங்கிறத பார்த்து போகிறோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தம் எத்தனை இருக்குது? ஹவு மெனி ஆர் தேர்? வெயிட் ஹவு மெனி ஆர் தேர்? டோட்டல் பபிள் மிஷின், அப்புறம் பஸ் வயர் கேம், டோட்லிங் ரோபாட், ஃபைபர் ஆப்டிக் லேம்ப். ஓகேவா? மொத்தம் 6 ரோபோட் பண்ணணும். நீ
Okay. குட். ஆப்பில் வந்துட்டு அந்த சம் ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ரொபோட்டிக் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். இது வந்து கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்த்து வாங்குற கிஃப்ட் இது. ரணதீரனுக்கும் பிடிச்சிருந்தது. பார்க்கலாம் அதை வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத. ஸோ வந்து கிஃப்ட்டை வந்து பையனுக்கு கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அரவுண்டு 1:30 ஆயிடுச்சுங்க. நாங்கள் டெம்பிளுக்கு கிளம்புனதே ஒரு 11:30 போல் தான் கிளம்புனோம். அங்கே டெம்பிளில் நியர்லி 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் வீட்டுக்கு வந்தனால ஸோ அரவுண்டு டைம் ஆயிடுச்சு மதியம் போல். இதுதான் ப்ராடக்ட் லிஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ இதில் Can ஒயர் I do கனெக்ஷன் the back? கனெக்ஷன்லாம் கொடுத்து பண்ணினா இது இருக்கும் இந்த மாதிரி வரும். Oh, can I do the balance one first? Is there a both robot? அப்புறமா பார்த்தீங்கன்னா பர்த்டே டெக்கரேஷனுக்கும் நான் அமேசானில் தாங்க போட்டிருந்தேன் செட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு டைம்லாம் முன்னாடி அரௌண்டு செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டேலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் வந்து மொத்தமாக செட்டாக போட மாட்டேன், தனி பீஸஸாக போடுவேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் நியர்பை லொக்கேஷனில் இருக்க டாலர் ட்ரீ ஸோ பார்ட்டி ஹால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பலூன்ஸ் வாங்குகிற ஷாப்பில் தான் நான் போய் வாங்குவேன் அமெரிக்காவில். ஸோ சிங்கிள் பீஸஸாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி பலூன்ஸ்க்கே $100 வந்துடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் செட்டாக போட்டிருந்தேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்த எல்லாமே சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த டோட்டல் பீசஸுமே பார்த்திங்கன்னா அரௌண்டு $20 to $25 தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஸோ பர்ஃபெக்டாக டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க கொடுத்துருந்தது எதுவுமே ஹீலியம் இல்லாமல் நார்மலாக நம்ம வந்துட்டு ஏர்ஃபில் பலூன்ஸு ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அதோட அந்த அவுட்டர் பலூனோட அவுட்டருமே சூப்பர் நல்லா திக் லேயராகவே இருந்தது. அதில் வந்து ஒரு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைப்பும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஊதுனோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அழகாக வந்துடும். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஊதணும் அப்படிங்கிறதும் இல்லைங்க, ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். ரணதீரா குட்டிக்கும் மிதிலன் குட்டிக்கும் கொஞ்சம் பசிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு லஞ்சையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக் ஸ்டார்ட் பண்ணேங்க. பசங்க வந்துட்டு நானும் ஊதுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஓகே ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அவங்கள தூங்க வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு ஸோ அகெயின் வந்து பேக் டெக்கரேஷனுக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் ஸ்டார்ட் பண்ணோம். போட்டிருந்த அந்த பார்ட்டி பலூன் டெக்கரேஷன் பீசஸில் வந்துட்டு கிளிட்டர்ஸ் வச்சுமே கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிட்டர்ஸ் ஊதுறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு அந்த பலூனோட லேயரில் இருக்க மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ரப்பர் வச்சு அந்த பலூன் கிளிட்டர்ஸ்லாம் வெளியே விழாத அளவுக்கு அவ்வளோ சேஃபாகவே பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மேனுஃபேக்சர் பலூன் பண்ணவங்களுக்கு ஸோ மச் தேங்க்யூங்க. நல்லாவே இருந்தது டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு பலூன்ஸையுமே நம்ம நாட்டில் போடுற மாதிரி அவங்க அந்த பலூன் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்பை எல்லாமே நம்ம லைக் அழகாக பூ மாலை கோக்குற மாதிரியே ஒவ்வொன்றையும் நாட் போட்டோன்னா இந்த மாதிரி அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் வந்துடுது. ஸோ பார்ட்டி ஹால் டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஸோ பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து கலர் தான் அந்த நைட் டைமா இல்லை உங்களுக்கு மார்னிங் டைமாங்கிற மாதிரி கலர் சூஸ் பண்ணி பலூன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ சூப்பராகவே இருந்தது. ஸோ அதோடு சேர்த்து அந்த 7 அப்படிங்கிற மாதிரி வரலைங்க, அது வந்து நாங்கள் தனியாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த தனி இந்த பலூன் ஸ்டாண்டும் சேர்ந்து நான் போட்டிருந்தேன். இந்த பலூன் ஸ்டாண்டில் ஸ்ட்ரைப்ஸில் பார்த்திங்கன்னா நியர்லி 8 to 9 ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு ஏற்ற செப்பரேட் பலூன்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டிக்கு நான் அமேசானில் போட்டிருந்த இந்த பலூன் செட்டோட பீசஸ் லிங்க் உங்களுக்கு வேணும் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அமேசான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு வர எல்லா கிட்ஸுக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். நாங்கள் வந்து கிட்ஸ் பார்ட்டி மாதிரி தாங்க பண்ணி பிஃபோர் 3 years பர்த்டே பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலியாக இன்வைட் பண்ணி தாங்க நாங்கள் எப்போயுமே பண்ணுவோம். ஆனால் இப்போ பசங்க கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டோடு அவங்க செலிப்ரேட் பண்ணுறப்ப அவங்க ஏதாவது ஷேர் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் அன்னைக்கு ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால ஸோ நான் வந்து அந்த ஏஜ் பசங்க அது மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்க அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். என்னோட நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நான் இன்வைட் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தோம் அந்த டைம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களை இன்வைட் பண்ணல அப்படின்னா ஸோ மச் ஆஃப் சாரிங்க. நியர்பை பீப்புள்ஸ் மட்டும்தான் நான் கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டுருந்தேன். ஓகே நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்குள்ளே வந்துடலாம். திரும்ப ரிட்டர்ன் கிஃப்ட்
எல்லாமே நான் அமேசானில் தான் செட்டாக போட்டிருந்தேன். ஸோ அதோட இதுவுமே $20 to $25 செட்டாக பீசஸாக போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பீசஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது அரௌண்ட் 30 பீசஸ் ஆஃப் பார்ட்டி டெக்கரேஷன்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருந்தது. ஸோ அதுவுமே 12 பீசஸ் ஆஃப் டைனோசர் மாஸ்க் இருக்கும். அப்புறமா டைனோசர் ஸ்டாம்பிங் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்லாப் பிரேஸ்லெட் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காகவே பேப்பர் பேக்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் எக் கேச்சஸ் மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு உடைக்கும் போது அதுக்குள்ளேருந்து டைனோசர் டால் மாதிரி ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக கொடுக்கும்போது பசங்க ஸோ மச் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி கையில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க எழுதுறதுக்காக கலர் டைனோசர் ஸ்க்ராட்ச் புக் மார்க்ஸுமே இருந்ததுங்க. என்னோடய பசங்க ரணதீரன் மிதிலன் 2 பேருமே இப்போ கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பீசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹரிபரியாக பிஸியாக தாங்க இருப்பாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ஊர் இருந்தது அப்படின்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அம்மா அப்பா, அப்புறம் ஹஸ்பண்டோட வீட்டு சைடு அம்மா அப்பா, அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதுக்காவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாமே நம்ம தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம தான் பண்ணணும். இந்த மாதிரி டைம்லலாம் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேங்க. ஃபேமிலியில் இப்போ பர்த்டே வருது பசங்களுக்கு அப்படிங்கிறப்ப அந்த வீக் டேஸில் வருது அப்படின்னா ஸோ அந்த டேயில் சில நேரம் செலிப்ரேட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்கூல் டேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லலாம் ஈவினிங் வந்து 6 o'clock கூப்பிட்றோம் அப்படின்னா பார்ட்டியை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. 8 o'clock ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1 hour மட்டும்தான் பசங்க வந்தோடனே கேக் கட் பண்ணி கொஞ்சம் கூட ஃப்ரீடமாக அவங்களால ரொம்ப பேச முடியாது. டக்குன்னு கேக் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, கிட்ஸு கொஞ்சம் நேரம் பேசி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த பர்த்டே செலிப்ரேஷனை வீக்கெண்டில் வைப்பாங்க. இப்போ வந்து மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் பர்த்டே வருது அப்படின்னா அதை வந்து சாட்டர்டே சண்டேல செலிப்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால. இது மாதிரி அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு எனக்கு பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்னா என்னன்னே தெரியலங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பசங்களுக்கு செலிப்ரேட் பண்ணும்போது இல்லை நிறையா பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் நான் போயிருக்கப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஓகே, எந்த பர்த்டே பார்ட்டினாலும் இங்கே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்கங்க. பர்த்டே பார்ட்டி மட்டும் கிடையாது. இது வந்து எல்லா சைடும் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதை ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணது வந்து அமெரிக்காவில் தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பீஸா பார்ட்டி மாதிரி தாங்க வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஷாப்லேயும் நாங்கள் வந்து எந்தெந்த ஷாப்பில் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், எந்தெந்த ஷாப்பில் வந்து பார்ட்டிக்குரிய திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோங்கிறதையும் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்த்டே பார்ட்டி எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். புரியும் உங்களுக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட்டில் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ரிட்டர்ன் கிஃப்ட் தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒன்று உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். அந்த பேக்கில் வந்து ஒவ்வொரு பீஸுமே என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் பலூனை ஊதி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து 2 hours ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து 1:30 போல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு 3:30 அரௌண்ட் ஆயிடுச்சு. நியர்லி 4 o'clock ஆயிடுச்சுன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 1/2 hour ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க் எல்லாமே சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. இந்த வீடியோவில் ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம பசங்க கூட படிக்கிற பசங்களை வந்து எப்படி வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பசங்க கூட படிக்கிற இங்கே அமெரிக்கன் ஸ்கூலில் வந்து நம்ம டேரெக்டாக உள்ளெல்லாம் போக முடியாது. அதனால நமக்கு வந்து எந்த பசங்க நம்மளோட பசங்க கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஏதாவது கிளாஸ் டீச்சர் வந்து ஃபோட்டோ ஃபங்க்ஷன் டைமில் ஷேர் பண்ணும்போது தான் நமக்கே தெரிய வரும். அப்படி இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் யாருமே காண்டாக்ட் பண்ணி பேச முடியாது. அப்படின்னா அந்த பசங்க கூட படிக்கிற பசங்களை வந்து எப்படி வந்து கூப்பிடுறது பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பசங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக தாங்க இன்வைட் பண்ணணும்.
இப்போ பார்ட்டி ஹால் மாதிரி எங்கேயாவது பிடிச்சி அங்கே நம்மளோட பசங்க கிட்ட சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கிளாஸ் டீச்சர் மூலமாக தான் நம்ம எல்லா பேரண்ட்ஸ் கிட்டேயுமே இன்ஃபர்மேஷன் வந்து காமனாக மெயில் த்ரூ மாதிரி போகும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட இருந்து நம்பர் எதையுமே நம்ம வாங்க முடியாது, வாங்கி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களையா இன்வைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி காமனாக கிளாஸ் எல்லாருக்குமே டீச்சர்ஸ் வந்து மூலமாக தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். டீச்சர்ஸோட காண்டாக்ட் நம்பருமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க, காமனாக மெயில் ஐடி எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடி மூலமாக தான் நம்ம வந்து டீச்சர்ஸையுமே காண்டாக்ட் பண்ண முடியும். அங்கே இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்க என் பையனோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வர மாதிரி இருக்க கிட்ஸ் தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம், டெக்கரேஷன்ஸ், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பீஸா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நான் வந்துட்டு செட் பண்ணதை வந்து லைட்டாக உங்களுக்கு கோ த்ரூ மாதிரி கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். கேக் எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஷாப்பில் தாமஸ் கேக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, ட்ராய் லொக்கேஷனில். அங்கே தாங்க நான் சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸுமே கேக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடியே சூஸ் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ வந்து கேக் வந்து ரொம்ப இனிப்பாக திகட்டாமல் ஸோ பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸில் சூப்பராகவே இருக்கும். அதோட மெயின் வந்து கேக்கோட கலரிங்க. சில கேக்ஸ்லாம் பார்க்கும்போது எடுத்து சாப்பிடும்போது பசங்களோட நாக்கிலலாம் கேக் அந்த கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ் வந்து ஒட்டும். அந்தளவுக்குலாம் நிறையா ஷாப்ஸ் வந்து இருக்குது. பட் இவங்க பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் எல்லாமே நேச்சர் மேடாகவே ஆட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நான் மேக்ஸிமம் இவங்கக்கிட்ட தான் நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இவங்கக்கிட்ட கேக் மட்டும் இல்லைங்க, நிறையா கப் கேக்கு, குக்கீஸு, பர்த்டே டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா டைப் ஆஃப் செலிப்ரேஷனுக்குமே ஏற்ற மாதிரி டிசைன்ஸு பர்ஃபெக்டாக பண்ணி தராங்க. பண்ண கேக்கை பிக் பண்ணிட்டோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் காஸ்கோ தான் போயிருந்தோம். மேக்ஸிமம் எல்லாருமே பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னா ஸோ இல்லை ஏதாவது பார்ட்டி வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலுமே இங்கே காஸ்கோவில் தான் எடுப்பாங்க. ஸோ நான் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து மொத்தமாக பாட்டில் எடுத்ததுக்கப்புறமா பசங்க சாப்பிட்றதுக்காக கேக் பிளேட்டு, அதுக்கப்புறமா பீஸா பிளேட்டுன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் பிளேட்ஸுமே எடுத்துக்கிட்டாங்க. யாராவது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே ஸோ என்னோடய வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 டைப் ஆஃப் பிளேட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா பீஸா வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். எல்லா கிட்ஸுமே கேக் சாப்பிட்டதுக்கப்புறமா பீஸா சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் தாகமாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து அவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஜூஸ் பேக்குமே எடுத்துக்கிட்டோங்க. இது வந்து 100% நேச்சர் ஜூஸ் பேக் தான் எடுத்தோம். பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்குமே சிப்ஸ் பேக்கெட்டுமே எடுத்துக்கிட்டோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பீஸா தான் ஆர்டர் பண்ண போகிறோம். நாங்கள் காஸ்கோவில் தான் பண்ணியிருந்தோங்க. செல்ஃபாகவே ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பீஸா டெலிவரி ஆகிற வரைக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாமே ஃபுல் ஹோல் சீஸி பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டோட்டல் 2 கவுண்ட் போனோம். 2 கவுண்ட் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, பாருங்கள் பீஸாவோட சைஸ் வந்து மெகா சைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் பீஸாவில் பார்த்தீங்கன்னா நியர் 12 பீசஸ் ஆஃப் பேக் வந்து வரும். அதாவது 12 கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி வருங்க. கண்ணு முன்னாடியே நமக்கு வந்து பீஸா மேக் பண்ணி தருவாங்க. நீங்கள் அதை பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணியிருந்த எல்லா கிட்ஸுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ பசங்க வந்தவுடனே அவங்கள வெல்கம் பண்ணி கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்க எல்லோரும் ஸோ மச் எக்ஸைட்டடாக இருக்காங்க, இன்க்ளூடிங் பர்த்டே பேபியும் கூட. வந்திருக்க பசங்க எல்லாருமே கேக் கட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே நான் எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பசங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கேக் சாப்பிட்டதுக்கப்புறமா கிட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தனால அவங்க நல்லா எல்லாருமே உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச கேமு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எங்களோட க்ளோஸ் நெய்பர் வந்துட்டு அமெரிக்கன் ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லணுங்க, அவங்களையும் சேர்த்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா பர்த்டே ரணதீரனோட எல்லா பர்த்டேலுமே அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எப்போயுமே இருக்கும். சப்போஸ் நாங்கள் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மிதிலன் குட்டி பர்த்டேக்கு நாங்கள் இந்தியாவுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் என்னோடய மாமியார் வீட்டில். ஸோ திரும்ப பேக் நாங்கள் இங்கே வந்ததுமே நாங்கள் உங்கள் பர்த்டே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களுக்கு வந்துட்டு கேக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி லஞ்சும் சேர்த்து ஆர்டர் பண்ணி எங்களுக்காக அவங்க வந்துட்டு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஸோ மச் க்ளோஸ் நெய்பர் தாங்க நாங்கள் சொல்லணும். அமெரிக்காவில் கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரணதீரனோட 7th பர்த்டேல ஜேர்னியோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ங்க. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன செலிப்ரேஷன் வந்து எங்கள் வீட்டில் நடந்தது ரணதீரா குட்டியோட 7th பர்த்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. இன்னும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்காவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூங்க.